Hi friends, நான் ஆர்ஆர் இந்தியா நெட்வொர்க்ஸ்லேருந்து ராஜ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் யூஸ் பண்ணுற 100 பேசிக் கமெண்ட்ஸு. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 100 கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும்போது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஆக்சுவலி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்களே உங்கள் ரியல் லைஃப்பில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில யூசர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காண்டி இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வீடியோவில் ரெண்டு கமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். இந்த கமெண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் போய் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்.msc அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டோடது வரும். இதில் லோக்கல் யூசர்ஸ் இல்லை பர்ஃபார்மன்ஸ், லோக்கல் யூசர்களை போய்ட்டு யூசர்ஸ் க்ரியேட் பண்ணால் எத்தனை யூசர் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது யூஸ் ஆகும். அடுத்த ஸ்க்ரீன் போகிறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் accessibility controls access.cpl அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு சின்ன கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். appis.cpl சேம் விண்டோஸ் வர ப்ரெஸ் பண்ணுங்கள். appis.cpl. ஸோ கண்ட்ரோல் பேனலில் டைரெக்டாக போய் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் போய் தேடுவோம். ஸோ இந்த கமெண்ட் appis.cplன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போய் எங்கே இருக்குது அப்படின்ற சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த கமெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கால்குலேட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இதில் ஒரு 30 கமெண்ட்ஸ், இதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கமெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். diskmgmt.msc. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வீடியோ லென்த்தாக போக விரும்பலை. ஸோ அதனால தான் நான் ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதியெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் C:(ல் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க், எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுக்காண்டி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அத்தனை பார்ட்டிஷனும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும் இங்கே. அதுக்கு தான் இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்றது. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஒரு 10 கமெண்ட்ஸில் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த ஃபாண்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விண்டோஸ் ஆர் ஃபாண்ட்ஸ். ஸோ உங்கள் லேப்டாப்பில் ஃபாண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் தெரியும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை, இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எம்எஸ் பெயிண்ட் உங்களுக்கே தெரியும். விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு எம்எஸ் பெயிண்ட் இதெல்லாம் பெயிண்ட் ஓப்பன் ஆகும். சேம் லைக் தட் நீங்கள் விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு கமெண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ மவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் இந்த கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் நெட்வொர்க் கனெக்ஷன் ஐபி செட்டிங் போகணும் அப்படின்னா விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி ncpa.cpl ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட் ncpa.cpl. அப்புறம் எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு பண்ணால் உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு போயிடும். இதுலேருந்து நான் ஒரு கமெண்ட் தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நீங்கள் விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் பூட்டு, சர்வீஸு, ஸ்டார்ட் அப்பு, டூல்ஸு. ஸோ இங்கெல்லாம் இந்த பூட்டப்பில் உங்களுக்கு நார்மல் பூட்டாக என்னான்னு சொல்கிறது, சேஃப் மோடில் பூட் ஆகணுமா அப்படின்றதுக்காண்டி இதுதான் கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எம்எஸ் யூட்டிலிட்டி. இங்கே இருக்குது டெஃபினேஷனு, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் ரிமோட் டெஸ்க்டாப் MSTSC. நீங்கள் ஏதாவது ஒரு மிஷினை ரிமோட் டெஸ்க்டாப் எடுக்கணும் அப்படின்னா MSTSCன்னு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் கேட்கும். ஐபி கொடுத்து கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். டாஸ்க் மேனேஜருக்கு போனால் இந்த கமாண்டு CMDs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், உங்களோட சிஸ்டம் என்ன OS இருக்குது அப்படின்றதுக்கு MS Info 32.
உங்கள் சிஸ்டம் என்ன OS, விண்டோஸ் 10 என்ன என்டர்பிரைசஸா நார்மல் OSா அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 கமெண்ட்ஸ், அடுத்த 10 கமெண்ட்ஸ், அடுத்த 10 கமெண்ட்ஸ், அடுத்த 10, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் நோட்ஸில் எழுதி ஒவ்வொரு கமெண்ட்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.